எத்தகைய ஜாதக பலன், எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடிய கிரகங்களாகவும் சேரக்கூடாத கிரகங்களாகவும், மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் என்னவா இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும், பரணி நட்சத்திரமாக இருந்தாலும், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தாலும் சூரியன் ராகு கேதுகளோட சேரக்கூடாது. ராகு கேதுகளோடய சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. மற்றபடி எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் இடந்தாவாதி மாதிரியும் அவர் கொடுக்குற ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரியும் பம்பு வழக்குகள் அதிகமாக வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அமைப்பாகவும் ஜாதக பிரகாரம் கொடுக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு, ரிஷப லக்னக்காரர்களுக்கு வரவேண்டிய தசை என்ன, வரக்கூடாத தசைகள் என்ன, அவங்க எது மாதிரி காம்பினேஷனில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லது அமைய வேண்டிய சேர்க்கையாக இருக்கிறது. குருவும் சனியும் சேருவது, குருவும் சுக்கிரனும் சேருவது, அதே மாதிரி சனி ராகுவோட சேர்வது, வரவேண்டிய 2 திசை, சனி திசை புதன் திசை யாரோட சேரக்கூடாது யாரோட சேருன்னு தெரிஞ்சுட்டீங்க. வரவே கூடாத மிகவும் சுமாரான திசையாகிய இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஜாதக பலன், எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடிய கிரகங்களாகவும் சேரக்கூடாத கிரகங்களாகவும் அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் காம்பினேஷன்ஸ் மூலமாக தான் கர்மா செயல்படுகிறது. என்ன காம்பினேஷன்ஸ்? ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட ஒரு 16-18 டிகிரிக்குள்ள சேரும் பொழுது, ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கும் பொழுது அது சேர்க்கை, இங்கிலீஷில் வந்து கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், அது மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அது ரொம்ப நல்லாவே பொருந்தும். எது மாதிரி ஒரு 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேருவது நல்லதல்ல, ஒன்றுக்கு ஒன்று சேருது நல்லது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் என்னவா இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும், பரணி நட்சத்திரமாக இருந்தாலும், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தாலும், மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தாலும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் சூரியனும், சூரிய தசையும் குரு தசையும் நல்ல பலன்களை கொடுக்கும். சூரியனும் குருவும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய, நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னக்காரர்களுக்கு வருகிறது. சரி, அந்த சூரியனோட யாரு சேர்ந்தா அப்படியே நம்மளுடைய பலன்கள் மாறும், தவறா போகும் பார்த்தீங்கன்னா, அது புத்திர விஷயங்கள், பாக்கியங்கள், காதல் விஷயங்கள், சர்வசாதாரணமாக சம்பாதிக்கக்கூடிய பணம், அது எல்லாம் எப்போ பாதிக்கப்படும்னா, சூரியன் சனியோட சேரும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய யோகங்கள் பாதி அளவுக்கு குறையும். எவ்வளோ ஒரு 17-18 டிகிரிக்குள்ள 16 டிகிரிக்குள்ள வந்துருச்சுன்னா சூரியனும் கெட்டு சனியும் கெட்டு, அதே மாதிரி சூரியனும் சனியும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டாலும் 17-16 டிகிரிக்குள்ள பார்த்துக்கிட்டாலும் சரி, 3ஆம் பார்வையாக பார்த்தால் சூரியன் கெட்டு சனி விலகுவார். ஸோ இப்படி சூரியனும் சனியும் கம்பைன் ஆகி ஒரு இடத்துல ஒன்றுக்கு ஒன்று பார்க்கும் பொழுது, சேர்ந்திருக்கும் பொழுது அந்த சூரியன் விஷயங்கள் நல்லா இருக்காது, அப்பா விஷயங்கள் நல்லா இருக்காது, புத்திர விஷயங்கள் நல்லா இருக்காது, அது மாதிரி தோஷங்கள் இருக்குது. அது எத்தகைய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக ஜாதகத்தில் பார்க்கலாம். ஸோ பொதுவாக சூரியன் சனியோட சேர்வது நல்லதில்லை. சூரியனும் குருவும் சேர்ந்துட்டா டாப், அருமையாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் அரசியல்வாதிகளாக இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு, நல்ல உயர் பதவி கிடைக்கிறதுக்கு, அது கரெக்டாக அந்த சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய், ராகு குரு திசையெல்லாம் நடுப்பீரியடில் வந்துட்டா யோகம்னு இருக்கும். ஸோ சூரியனோட குரு சேர்வது நல்லது, சனி சேர்வது சரியில்லை. சூரியனோட செவ்வாய் சேர்வது தப்பே இல்லை. சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்துறது, ஒரு 10 டிகிரிக்குள்ள வந்ததுன்னா அஸ்தங்கப்படுத்துவார், அதுவும் ரொம்ப நல்லது. சூரியனோட திசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் சூரியன் ராகு கேதுகளோட சேரக்கூடாது. ராகு கேதுகளோடய சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. மற்றபடி எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் தவறு இல்லை. அதே மாதிரி குருங்கிற கிரகம் பாருங்க, ராகு கேதுகளோட சேர்றது பிரச்சனை இல்லை. ஆனால் ராகுவோட ஒரு 4 டிகிரி 5 டிகிரிக்குள்ள போயிட்டாருன்னா ராகு குருவோட பலனை எடுத்து குருவுக்கு எந்த பலனும் கொடுக்காம போயிடுவார். ஸோ அதனால ராகுவோட சேரும் பொழுது குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படுகிற யோகம் வந்துடுது. ஸோ அதனால அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பாருங்க, ஓரளவுக்கு குரு சனியோட சேர்ந்தாலும் சனியை திருட்பலம் கொடுத்து நல்ல தொழில், நல்ல வேலை, அது மாதிரி விஷயத்தை கொடுக்கதான் செய்வார். செவ்வாயோட சேர்ந்தால் ராசி அதிபதியோடய சேர்வது ரொம்ப நல்லது. ராசி அந்த ஜாதகரே நம்ம சுகமாக வாழக்கூடிய, நல்ல வாழ்க்கையில் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி குரு சந்திரனும் சேர்ந்தால் சந்திரமங்கல் யோகம், அம்மா விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா பல விஷயங்கள் வீடு, வண்டி, வாகனம், அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக
குருவும் சந்திரனும் சேரும் பொழுது இருக்கு. குருவும் சுக்கிரனும் சேருவது தான் தப்பு. குருவும் ராகுவும் சேருவது தப்பு, குரு சுக்கிரன் சேருவது தப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து கலத்திரக்காரனாக இருந்து குருங்கிற ஒரு புத்திரக்காரனோட சேரும் பொழுது 2 பேருமே தேவகுரு அசுரகுரு என்று சொல்லப்படுகிற அந்த ஃபிக்ஷன் பிரச்சனை இருக்கிறனால 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான ஒரு கிரகங்களாக இருக்கிறனால 2 பேரும் சுப கிரகமாக இருந்தாலும் ஒரு 10 டிகிரிக்குள்ள 8 டிகிரிக்குள்ள சேரும் பொழுது புத்திர விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், தாம்பத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகள், திருமண விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஸோ அதனால குரு வந்து இந்த 2 கிரகத்தோட சேர்க்கை இல்லாமல் மற்ற கிரகத்தோட சேர்ந்திருக்கிறது நல்லது. குரு புதனோட சேர்ந்திருக்கிறது தப்பில்லை. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே மாதிரி மற்ற ஒரு மாதிரி மிகவும் அவயோக கிரகமாகிய புதன் மேஷராசி மேஷ லக்னத்துக்கு வரக்கூடாத தசையாக வருகிறார். வரவேண்டிய தசையாக சூரியன் குரு வருகிறார், வரக்கூடாத தசையாக புதன் வருகிறார். புதன் வந்தாவே கொஞ்சம் பிரச்சனைகளோட சேர்ந்துதான் வாழ்க்கை ஓடுங்கிறது நம்ம மேஷ லக்னம் மேஷராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து புதனோட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ரிஸ்க். ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ராசி அதிபதி லக்னாதிபதியாக வரும்பொழுது அவர் 6ஆம் வீடு அவருக்கு பிடிக்காத அவயோக கிரகத்தோட சேரும் பொழுது ஜாதகரே கொஞ்சம் விடந்தாவாதி மாதிரியும், அவர் கொடுக்குற ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரியும், பம்பு வழக்குகள் அதிகமாக வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அமைப்பாகவும் ஜாதக பிரகாரம் கொடுத்துரும். ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்துருக்கிறது நல்ல அறிவு கூர்மை, புதன் சூரியனோட சேர்ந்திருக்குது நிபுண யோகம், புதன் சந்திரனோட சேர்ந்திருக்கிறது தப்பில்லை. ஆனால் சந்திரன் இருள் சந்திரனாக அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் புதன் பாதிக்கப்படுவார். புதன் சனியோட சேர்ந்திருந்தா மந்த புத்திக்காரராக படிப்பு விஷயத்துல கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் கொடுக்கும். மெமரி பவர் கொஞ்சம் குறைக்கும், ஞாபகம் மறதி அது மாதிரி சில விஷயங்கள், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் வந்து செவ்வாயை காட்டிலும் ராகுவோட சேருவதும் தப்பு. கேதுவோட சேர்ந்தா கூட அது ஒரு வேற மாதிரி ஒரு நுணுக்கமான அறிவை கொடுக்கும். ராகுவோட ஒரு 5 டிகிரி 6 டிகிரி கேட்கும் பொழுது ராகு புதனின் அமைப்பை எடுத்துக்கொண்டு புதன் வந்து நல்லா இருக்காது. ஸோ புதன் திசை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய திசையாகவும் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் மேஷ லக்னம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லா பாருங்க புதன் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப முக்கியமாக பாருங்க. புதன் திசையில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிளானட்ஸ் ஆகிய சுக்கிரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சனிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ராகுவோட சேராமல் இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனிலாம் கேதுவோட சேர்வது ரொம்ப நல்லது. சந்திரன் சனி சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம் ஆகுது, அம்மா விஷயங்கள் அம்மாவுக்கு தோஷம் அது மாதிரி விஷயங்கள், கல்யாண விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும். சுக்கிரன் வந்து சனியோட செவ்வாயோட சம்மந்தப்படும் பொழுது காதல் விஷயம் மூலமாக கல்யாணம் நடக்கிறது, காதல் திருமணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது எத்தகைய திருமணங்கிறது 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறார், அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிறத வைத்து நாம துல்லியமாக சொல்கிறோம். ஸோ பொதுவாக இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கிரகம் நல்ல வரவேண்டிய கிரகமாக வரவேண்டிய தசையாக வருகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். குருவும் சூரியன் அது யாரோட சேரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வரக்கூடாத தசையாக எந்த கிரகம் வருகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் யாரோட சேர்ந்தால் நமக்கு இன்னுமே பிரச்சனைகள் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எது மாதிரி ஒரு ராங் காம்பினேஷன் வந்து நல்லதில்லை. யோகங்கள் பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் சேர்வது ரொம்ப நல்லது, குரு செவ்வாய் சேர்வது நல்லது. அதே மாதிரி குரு எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலும் நல்ல விஷயம். ராகு சுக்கிரனோட மட்டும் அவர் வந்து விலகி இருக்கிறது நல்லதுங்கிறது நாம் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கிட்டோம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரிஷப லக்னக்காரர்களுக்கு வரவேண்டிய தசை என்ன, வரக்கூடாத தசைகள் என்ன, அவங்க எது மாதிரி காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லது, எது மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து சரியா வராது, ஜாதகத்துல தோஷம் அல்லது பிராப்த குறைவு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ரிஷபராசிக்கே யோகமான ஒரு கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனியும் புதன் தான். சனியும் புதனும் திசைகள் வந்து ஒருத்தருக்கு வரும்பொழுது அருமையான விஷயத்தை கொடுக்கும், கோடீஸ்வரனாக வாழ கொடுக்கும், நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல அறிவு, நல்ல வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்குறாங்களோ எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக வரக்கூடிய அற்புதமான 2 கிரகங்கள் என்னன்னா சனியும் புதனும். 5ஆம் வீட்டு அதிபதியாக புதனும் 9ஆம் வீட்டு அதிபதியாக சனியும். சனி வந்து குருவோட பார்வையிலையோ சுக்கிரனோட சேர்ந்துட்டா கேட்கவே வேண்டாம், இன்னுமே யோகங்களை அள்ளி கொடுப்பார். அது வரவே சேர்க்க வேண்டிய ஒரு நல்ல சேர்க்கையாக அமைய வேண்டிய சேர்க்கையாக இருக்கிறது குருவும் சனியும் சேருவது, குருவும் சுக்கிரனும் சேருவது. அதே மாதிரி சனி ராகுவோட சேர்வது மிகவும் தவறு. ராகு திசையும் நன்றாக இருக்காது, சனி திசையும் சுமாராக தான் இருக்கும். அதனால் சேரக்கூடாத காம்பினேஷனில் சனி ஒரு ராகு வரார். அதே மாதிரி சனியும் செவ்வாயும் சேர்வதும் அந்த சனியின் யோகத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது. ஸோ அதுவும் சனி திசையும் கெடும், செவ்வாய் திசையும் கெடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனோட சேர்வது, புதனோட சேர்வது,
குருவோட சேர்வது, குரு பார்வை பெறுவது எல்லாமே சனிக்கு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கு. அதே மாதிரி சனி கேதுவோட சேர்வதும் அருமை. சார், சனி ராகுவும் செவ்வாயோட சேர்வது மட்டும் சரியில்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புதன்கிற யோகமான ஒரு கிரகம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு, ரிஷப லக்னக்காரர்களுக்கு புதன் திசை அற்புதமா இருக்கும். அந்த புதன் குருவின் பார்வை பெறும் பொழுது அற்புதம், சுக்கிரனோட சேர்ந்திருக்கும் பொழுது அற்புதம். ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை கண்டிப்பா பெற முடியாது இல்லைங்களா? ஏன்னா புதன் பெறலாம், அமாவாசை சந்திரனோட தான் சேர முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா புதன் சூரியன் சுக்கிரனுங்கிற முட்கூட்டு கிரகமாக இருக்கிறனால அமாவாசை சந்திரனாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு பாதிப்பு பெறக்கூடிய அமைப்பு புதனுக்கும், பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து புதனுக்கு நல்ல ஒரு அமைப்பும், நல்ல புத்திசாலியாகவும் அறிவு ஜீவியாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் வருது. வாழ்க்கையில நல்லா உயரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனின் தொடர்பு வரும் பொழுது அற்புதமான விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் புதன் ராகுவோட சேரும் பொழுது புத்திகாரங்கனாகிய புதன் டிஸ்டர்ப் ஆவார். குழந்தைகள் பெறுவதில் பிரச்சனை வரும், திருமண தடைகள் கொடுக்கும், படிப்புல தடைகள் கொடுக்கும். அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. மற்றபடி புதன் சனி சேர்வதும் ஓரளவுக்கு கொஞ்சம் தவறு தான். புதனுக்கு வந்து கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான். அதே மாதிரி புதன் செவ்வாயோட சேர்வதும் புதன் டிஸ்டர்ப் ஆவார், செவ்வாய் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ படிப்பு விஷயத்துல, அறிவு சார்ந்த விஷயத்துல, குழந்தைகள் விஷயத்துல, அது மாதிரி விஷயத்துல அவ்வளோ நல்ல ஒரு உடனே வரக்கூடிய நல்ல பலன்கள் இல்லாமல் தடைகள் தாண்டி தான் நல்ல பலன் வரும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ வரவேண்டிய 2 திசை, சனி திசை புதன் திசை, யாரோட சேரக்கூடாது யாரோட சேருன்னு தெரிஞ்சுட்டீங்க. வரவே கூடாத மிகவும் சுமாரான திசையாகிய குரு பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்துட்டாருன்னா ஒன்றுமே பிரச்சனை. குரு ராகுவோட சேர்ந்து குரு திசை வந்துருச்சுன்னு வைங்களேன், டோட்டல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம். அவர் ராகுவால் பாதிக்கப்பட்டு குரு திசை வரும்பொழுது ஒன்றுமே நல்லா பாட்டுப்படுத்தும். ஆயுசு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். அது மாதிரி அமைப்புகளாக இருக்குது. அதே சமயத்தில் குரு சனியோட பாதிப்பில் இருக்கும் பொழுது கொஞ்சம் டல் அடிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கேதுவோடு இருக்கும்போது வேற மாதிரி ஒரு பலன்கள், நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பலன்கள்லாம் வரும். அது தப்பு இல்லை. எப்படி போயிட்டுருக்கு, எது மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, எது மாதிரி ராசியில் பிறந்தீங்க, உங்களுடைய ரிஷப ராசிக்கு தகுந்த மாதிரி அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்கு, சனி திசை குரு திசை புதன் திசைங்கிற யோக திசைகள் வருகிறதா, அல்லது உங்களுக்கு வந்து அவயோக திசை குரு திசை தான் வருதா, அந்த குரு திசை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, நல்ல காம்பினேஷன் நாம பேசின குருச்சந்திர யோகம், குருமண்டால யோகம், அந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேருவதும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு நல்லது. அது மாதிரி நல்ல யோகங்களா இருக்கா, அல்லது புனர்ப்பு தூஷம் என்று சொல்லப்படுகிற சந்திரன் சனி சேர்வது, ராகு சனி சேர்வது, புதன் ராகு சேர்வது, அதே மாதிரி குரு ராகு சேர்வது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்கிறது நீங்களே உங்க ஜாதகத்தில் பார்த்து அது பிரகாரம் பிராப்தங்களை தெரிந்து கொள்ளலாம். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி தசாபுக்திகள்லாம் போயிட்டு இருக்கு, எது மாதிரி காம்பினேஷன் இருக்கு, எந்தெந்த டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் இருக்குதுங்கிறத வைத்துதான் உங்களுக்கு எது மாதிரி பலாபலன்கள் வாழ்க்கையில வரப்போகுது, உங்களுடைய திருமண விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்க போகுது, குழந்தைகள் விஷயம் எப்படி இருக்க போகுது, வேலையா படிப்பா, இது எல்லாமே எப்படி அப்படிங்கிறத உங்க ஜாதகத்துல நம்ம பார்த்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில பார்த்து எதையும் நாம மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அடுத்து வரக்கூடிய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கு, அந்த தசை யாரால் பார்க்கப்படுகிறார், அந்த தசநாதன் யாரால் பார்க்கப்படுகிறார், புக்திநாதன் எந்த ஒரு கிரகத்தோட சேர்ந்திருக்கு, அது எந்த சாரத்தில் இருக்கு, இதெல்லாம் ஜாதகத்துல 360 டிகிரியில 12 கட்டத்துல 9 கிரகங்கள் 27 நட்சத்திரத்துல எப்படி படர்ந்திருக்கிறார்கள்ங்கிறதை பொறுத்து நம்மளுடைய கர்ம பலன் எப்படி இருக்குங்கிற வைத்து நம்ம வாழ்க்கையில எடுக்க வேண்டிய திட்டங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அலைன் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில எந்த விதத்திலையும் நம்ம வந்து போராட்டங்கள் பண்ணாமல் எந்த நம்மளுடைய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கோ, எது மாதிரி தோஷங்கள் இருக்கு, எது மாதிரி பிராப்தங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு தொழிலா இருக்கட்டும், ஹையர் ஸ்டடீஸா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், வாழ்க்கையில எந்த நேரத்தில் எது எடுக்கலாங்கிற முடிவா இருக்கட்டும், அதெல்லாம் அப்படி பிரகாரம் நம்ம எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் நம்ம வந்து எந்த விதத்திலும் முரண்பாடான விஷயங்கள் போடாமல் எதிர்நீச்சல் போடாமல் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் என்னங்கிறது துல்லியமாக தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தி கொண்டு வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.